ஹலோ ஆல், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முளைவிட்ட உருளைக்கிழங்கை உட்கொள்வதால் பல்வேறு ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குகளை நாம் அதிக நாள் பயன்படுத்தாமல் வைக்கும் பொழுது அது முளைவிட ஆரம்பிக்கும். சாதாரண உருளைக்கிழங்குடன் ஒப்பிடும் பொழுது முளைவிட்ட உருளைக்கிழங்கில் சுவையும் ஆரோக்கியமும் குறைவாக தான் இருக்கும். முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் கிளைகோ ஆல்கலாய்டு அளவு அதிகம் இருப்பதால் நாம் இதனை உட்கொள்ளும் பொழுது நம் உடலில் நச்சுத்தன்மை அதிகரிக்கும். முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் நச்சுத்தன்மை அதிகமாக இருப்பதால் அதை அப்படியே சமைத்து சாப்பிடும் பொழுது வயிற்று கோளாறுகள், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உருளைக்கிழங்கின் தோலில்தான் கிளைகோ ஆல்கலாய்டு அதிக அளவில் உள்ளது. அதனால் எப்போதும் தோலை உரித்து பயன்படுத்த வேண்டும். முளைவிட்ட உருளைக்கிழங்கில் உள்ள நச்சுப்பொருள் உடலில் இருக்கும் குடலில் எரிச்சலை உருவாக்கி அதன் மூலம் பலவிதமான குடல் நோய்களை ஏற்படுத்தும். முளைவிட்ட உருளைக்கிழங்கில் இருக்கும் மாவு பொருள் நம் உடலுக்குள் சென்று சர்க்கரையாக மாறி பல தீமைகளை நம் உடலுக்கு ஏற்படுத்தும். முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் இருக்கும் கிளைகால்கலாய்டு நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் இருக்கும் கிளைகால்கலாய்டை குறைவான அளவில் உட்கொள்ளும் பொழுது வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இதனை அதிக அளவில் உட்கொள்வதால் இரத்த அழுத்தம், வேகமான நாடி துடிப்பு, காய்ச்சல், தலைவலி, சில சமயங்களில் இறப்பும் ஏற்படலாம். கருவுற்ற பெண்கள் இந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிட்டால் இது கருச்சிதைவை ஏற்படுத்தும். முளைவிட்ட உருளைக்கிழங்கை கர்ப்ப காலத்தில் உட்கொள்வதால் குழந்தைக்கு பிறப்பு குறைபாடு தோன்றும் வாய்ப்பு உள்ளது. எனவே கர்ப்பிணி பெண்கள் இதனை முற்றிலும் தவிர்ப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் மட்டுமல்லாமல் பச்சை நிற உருளைக்கிழங்குகள் மற்றும் கசப்பு சுவை கொண்ட உருளைக்கிழங்குகளிலும் இந்த கிளைகால்கலாய்டு வேதிப்பொருள் உள்ளது. அதனால் உருளைக்கிழங்கின் முளைவிட்ட பகுதி மற்றும் சேதமடைந்த பாகம் ஆகியவற்றை நீக்கிவிட்டு சாப்பிடுவதால் கிளைகால்கலாய்டு பாதிப்பு குறைகிறது. சில பேர் உருளைக்கிழங்கை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்துவார்கள். அது முற்றிலும் தவறானது. அவ்வாறு உருளைக்கிழங்கை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது அதில் இருக்கும் மாவு பொருள் சர்க்கரையாக மாறிவிடும். உருளைக்கிழங்கை குளிர்வித்து அதை அதிக வெப்பநிலையில் சமைத்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு பல தீமைகளை ஏற்படுத்தும். இந்த முளைவிட்ட உருளைக்கிழங்குகளில் இருக்கும் நச்சு பொருட்கள் விலங்குகள், பூச்சிகள் போன்றவற்றிற்கு உயிர்கொல்லியாக பயன்படுகிறது. இந்த நச்சு பொருட்களை நாம் உணவில் சேர்க்கும் பொழுது உடலுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும். ஆகவே முளைவிட்ட உருளைக்கிழங்குகள், பச்சை நிற உருளைக்கிழங்கு மற்றும் தோல் சுருங்கிய உருளைக்கிழங்குகளை தவிர்ப்பது நல்லது. உருளைக்கிழங்குகளை தேவைக்கு ஏற்ப வாங்கி பயன்படுத்துவது நல்லது. சேதமடைந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும். உருளைக்கிழங்கை வெங்காயத்துடன் சேர்த்து சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும். இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைப்பதால் முளைவிடுதல் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.